முன்னாடியெல்லாம் வந்து ஆண்கள் வேலைக்கு போவாங்க. பெண்கள் வீட்ல இருப்பாங்க. பெண்களே பெண்கள் வந்து அந்த ஆணே கதி, கணவனே கதி அப்டின்னு இருப்பாங்க. முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? கல்லானாலும் கணவன், ஆமாங்க. புல்லானாலும் புருஷன் அப்டின்ற மாரி தான் அந்த காலத்துல இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பெண்கள் வந்து வீட்ட விட்டு வெளிய வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு வேலைக்கு போறாங்க. எல்லா துறையிலயுமே பெண்கள் இருக்காங்க. இப்ப பெண்கள் இல்லாத துறை ஏதாவது ஒண்ணு இருக்கான்னா, டவுட்டு தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து பெண்கள் முன்னேறுறாங்க. இப்ப பெண்கள் முன்னேறுறப்ப, பெண்களுக்கு ஒரு விஷயம், நானும் சம்பாரிக்கிறேன், நீயும் சம்பாரிக்கிற. நீயும் நானும் ஈக்குவல். அப்ப வந்து இந்த ஒரு விஷயம் வருதுல்ல. இப்ப இதனால வந்து கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வருமா? நிச்சயமாம்மா. இப்போ சமீபத்தில கூட ஒரு நம்பகிட்டயே ஒருத்தர் வந்தாரு. ம். அவரு வந்து என்ன பண்ணாரு, நல்லா சம்பாரிச்சு நல்லா போட்டிருந்தாரு. ஒரு சூழ்நிலை அவருக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது மனைவிய வேலைக்கு அனுப்பிச்சாரு. ம். வேலைக்கு அனுப்புனதுமே உடனே என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. வேலைக்கு போனதும் என்ன ஆச்சுன்னா, இவங்களும் பணம் சம்பாரிக்க சம்பாரிக்க அந்த தானுன்ற அது இது வந்துரும். எப்படியாப்பட்டவங்களுக்கு வரும். யாரா இருந்தா என்ன? அது வரும்போது 2 பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சுருச்சு. வீட்ல சாப்பாடு செய்யணும். நானா நீயா? நானும் அவ்வளோ சம்பாரிக்கிறேன், நீயே சம்பாரி. இதுல 2 பேருக்கு இடைகள் வந்து லாஸ்ட் அவங்களுக்குள்ளே வீட்டுக்குள்ள பேசாம போறது, அப்படியே சண்டை வர்றது. இது வந்துட்டு அவரு வந்து என்கிட்ட சொல்றாரு, "நல்ல இந்த குடும்பம் வேலைக்கு அனுப்பிச்சேன். நானே என் வாழ்க்கைய மண்ணள்ளி போட்டுக்கின்னு, சாமிஜி எப்படியாவது இத மாத்தி குடு. வேலைக்கு போகாம பண்ணுன்னாரு." இல்லங்க. பெண்கள் போறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நானே பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா, வீட்டுக்கு ஒரு பெண்கள உருவாக்கி மாந்திரிகம் கத்துக் குடுத்து நல்ல ஒரு வழி கொண்டு வந்துர்றேன். அதனால தப்பு இல்ல. முடிஞ்ச வரையும் நீங்க அன்பாலயும், பாசத்தாலயும் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திங்க. அப்படி இல்லன்னா மந்திர மூலிகை இருக்கு. வசியம் பண்ணிங்க. வசியம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னுவேன். அந்த மாரி சொல்லி அவருக்கு அனுப்பிச்சுட்டேன். ஆனா என்னைய பொறுத்தவரையும் பெண்கள் எல்லாம் போறது நல்லது தான். தப்பு கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு உலகம் வந்து பெண்கள் இல்லாத இது கிடையாது. கடவுளே வந்து பார்த்தோன்னா, பெண் இல்லாம ஆண் இல்ல. அந்த அளவுக்கு இருக்கு. பெண்ணுக்கு நல்ல முக்கியத்துவம் குடுத்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இருந்தாலும் சில பெண்கள் மட்டும் தான் இந்த மாரி புருஷன்மார மதிக்காம பண்றாங்க. சில புருஷன்மாருங்க வேலைக்கு போயிட்டு வந்து கரெக்ட்டா பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால பெண்கள் வந்து எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது. சில பேர் மட்டும் தான் பெண்கள் போய் நல்ல பணம் அதிகமா வந்துச்சுன்னா, "என்ன போடா நானும் சம்பாரிக்கிறேன். நீ என்ன பண்ற பண்ணிக்க போன்ற" தைரியத்தில வெளிய கூட வந்துர்றாங்க. அந்த ம். பணம் இருக்கிறதுனால தான். அதே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அந்த மாரி இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆரம்பத்திலே கொஞ்சம் தாணுன்ற இது போம்போதே நம்ம அவங்கள அப்படியே வசியப்படுத்தி, அவங்கள சாந்தப்படுத்தி நம்ம வழிக்கு கொண்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு போது. அதுக்குண்டான மூலிகைகள், மைகள், எந்திரங்கள் இருக்கு. அத வச்சு பயன்படுத்திக்கலாம். அதனால பெண்கள் வந்து வேலைக்கு போறது நல்ல ஒரு விஷயம் தான்.